ஹாய், வணக்கங்க. நான் நிக்கோனஸ் பேசுகிறேன். குழந்தை பிறந்த உடனே எல்லா தாய்மார்களுக்கும் தன்னுடைய குழந்தைக்கு நல்லா தாய்ப்பால் கொடுக்கணும், நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கணும், வெயிட் ஏறணும், யூரின் மோஷனை நல்லா போகணும் இப்படிங்கிற ஆசை எல்லா அம்மாக்களுக்குமே இருக்குது. இருந்தாலும் அவங்க சில நேரங்களில் இந்த தாய்ப்பால் கொடுக்கறத பற்றின ஒரு புரிந்துணர்வு இல்லாதனால இந்த பற்றுதல் இல்லை காம்புடைய அந்த ஷேப்பு, தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு முக்கியமான 2 விஷயம் காம்புகளும் இந்த லேட்ச் அப்படிங்கிற பற்றுதலும். இதை பற்றி தெரியாததுனால நிறைய தாய்மார்கள்னால தாய்ப்பால் கொடுக்கறத கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுது. இதனால் குழந்தைங்களுக்கும் எடை குறைவு, சிறுநீர் கழிக்கிறதுல தாமதமாகிறது, இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் ஏற்படுது. இப்போது தாய்ப்பால் கொடுக்கறதுல 2 பிரச்சனை தான். ஒன்று காம்புகள் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். 2வது, குழந்தை அந்த காம்பில் வாய் வச்சு குடிக்கும்போது காம்போடு சேர்த்து இந்த மார்பகங்களில் இருக்கக்கூடிய அந்த பால் சுரப்பு நாளங்களையும் சேர்த்து வச்சு சரியான ஆழமான பற்றுதல் வச்சு இழுத்து குடிக்கிறாங்களா, இந்த 2 விஷயங்கள் தான் லேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேட்ச் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தையால் தாய்ப்பாலை நல்லா குடித்து எடை ஏற முடியும். அதே மாதிரி தாய்க்கும் அடுத்தடுத்து பால் சுரப்பு சரியானபடி நடக்கும். இந்த சைக்கிள் கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா குழந்தை அம்மாவிடம் பால் குடிக்கக்கூடிய அந்த பொசிஷன், அந்த ஒரு லேட்சிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் பால் வர்றதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், எந்த பம்ப் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும்போது மிக மிக முக்கியமானது டே 1 பால் கம்மியாக வர ஆரம்பிக்கும் போதிலிருந்தே சரியான பொசிஷனில் வச்சு இந்த லேட்ச் கரெக்டாக வச்சு கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய சீம்பாலில் ஆரம்பித்து 3வது 4வது நாட்கள் அதுக்கு மேலே நல்ல உபரியான பால் கூட சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போது காம்பு நல்லா இருக்கக்கூடிய தாய்மார்கள் லேட்ச் எப்படி சரியாக வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். குழந்தைய காம்புகள் இருக்கக்கூடிய திசையை நோக்கி முழு உடலையும் திருப்பி வச்சு பிடிக்கணும். அதாவது குழந்தையுடைய தலை கண்ட்ரோல்டாக ஒரு நல்ல சப்போர்ட்டடாக பிரஸ்டோடைய நிப்பிள் டைரக்ஷனில் திருப்பி வச்சு பிடிக்கணும். இப்போ காம்புகள் இந்த பக்கம் இருக்குன்னா இந்த திசையில் பாப்பாவுடைய தலை இருக்கணும். ஆனால் தலை அப்படி இப்படி ரொம்ப அசையாத அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டடாக இருக்கணும். அப்படி வைக்கும்போது தலை, உடம்பு இது எல்லாத்தையுமே நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். தலையை மட்டும் பிடிச்சோம் அப்படின்னா சீக்கிரமே குழந்தையுடைய அந்த டச் சரிஞ்சு வெளியில் காம்புகளை விட்டுடும். அப்போது ஃபுல் உடம்பையும் முழுசாக அந்த டைரக்ஷனில் திருப்பி வச்சு அணைச்சி பிடிச்சிட்டோம் அப்படின்னா பாப்பாவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். திரும்பி இருக்கிற அந்த டைரக்ஷனில் காம்பு மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுக்கு ரொம்ப ஈஸியாக பற்றி குடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ குழந்தைய பக்கத்தில் கொண்டு போகும்போதே அதோடைய பால் வாசனை, அந்த ஒரு நிப்பிளுடைய டச்சு, இது எல்லாமே அதோடைய குழந்தையோடைய தூண்டுதல் உணர்வை அதிகப்படுத்தும். அது மூலமாக அது நிப்பிள் இருக்கிறத கண்டுபிடிச்சு வாயை திறக்கும். வாயை திறக்கும் போது தலையை இன்னும் கொஞ்சம் முன்னே கொண்டு காம்புகளை முழுசாக அணைச்சி பிடிக்கிற மாதிரி, கவ்வி பிடிக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைய காம்பை முழுசாக பிடிச்சிக்கும். இந்த கருப்பாக இருக்கிற பகுதியோடு சேர்த்து வச்சு இழுத்தாதான் உள்ளே இருக்கிற பாலை குழந்தை நல்ல ப்ரெஷர் கொடுத்து எடுத்து குடிக்கும். இப்படி வைக்கும் பொழுது இந்த காம்புகள் குழந்தையின் வாயோடைய மேல் அன்னத்தோடைய அந்த டீப்பான அந்த பேலட் வரைக்கும், மேல் அன்னம் வரைக்கும் டச் பண்ணாதான் அவங்களால நல்லா குடிக்க முடியும். இப்படி குடித்தா மட்டும்தான் தாயினுடைய பால் சுரப்பு நாளங்கள் இருக்கக்கூடிய பால் முழுவதுமாக வெளியேறும். இந்த பக்கம் பால் வெளியேற குழந்தைக்கு அடுத்த பால் தயார் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தூண்டுதல் அம்மாவுக்கு ஏற்படும்.
உடனே அந்த ஹார்மோன் அடுத்த பாலுக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய மறுபடியும் ஊற ஆரம்பிக்கும். இப்படி முழுமையாக குடித்து முடித்தாதான் அடுத்த பால் ஊறும். பாலை முழுமையாக குடிக்காத பட்சத்தில் நெக்ஸ்ட்டு பால் ஊறாது. இந்த சைக்கிள் குழந்தை இப்படி முழுமையாக வச்சு ஒரு மாரில் வச்சு குடிக்கும் பொழுது மேக்ஸிமம் பாலை ஃபுல்லாக தீர்த்து முடிக்கிற அளவுக்கு குடித்தாதான் அடுத்த பால் ஊறும். நிறைய பேர் குழந்தை நல்லா தான் குடிக்குது, எனக்கு பால் நல்லா வருது, ஆனால் எனக்கு பிரஸ்ட்டு பெயினாக இருக்குது, பாப்பா எடையே போடலை, யூரின் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் நிப்பிள் சக்கிங். இதில் பார்த்திங்கன்னா குழந்தை நல்லா குடிக்கிற மாதிரி தான் தோணும், தாய்க்கு குழந்தை வாயை வச்சுருக்கிற மாதிரி உணர்ச்சி இருக்கும். ஆனால் பாப்பா முழுமையான காம்புகளை தன்னுடைய வாயில் பற்றியிருக்காது. அப்போது வெறும் நுனி காம்பு மட்டும் பற்றி இழுத்துட்டு இருக்கும்போது பால் முழுமையாக வராது. அப்போது அந்த பால் குடிக்கக்கூடிய குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக பால் வராததினால அதிகமான ஒரு உளைச்சலுக்கு உள்ளாகி அழ ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாக அழுகும், அதே மாதிரி பாலும் கிடைக்காது. இது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடை குறைய ஆரம்பிச்சிடும். அம்மாவுக்கு மார்பகங்கள் வலிக்க ஆரம்பிச்சிடும். எப்பொழுதுமே சரியான பொசிஷன், சரியான பற்றுதலில் வச்சு தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு மார்பகங்களோ காம்புகளோ வலி எடுக்காது. அந்த முதல் 2 நாட்கள் தான் பால் ஊறி இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு புதுமையான ஒரு உணர்வு, ஒரு சின்ன வலி, ஒரு மைல்டு பெயின் தோணும். அதுக்கப்புறம் குழந்தை நல்லா இழுத்து குடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த பெயினுங்கிறது சுத்தமாகவே இருக்காதுங்க. இதுதான் தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பொசிஷன். ஒரு மார்பகங்களில் 20 நிமிஷம் கொடுக்கலாம். ஸோ அப்படி கொடுத்தா தான் முழுப்பாலும் தீர்க்க முடியும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மார்பகங்களில் கொடுக்கலாம். இந்த குழந்தை குடித்த பால் போக மிச்சத்தை எடுத்து பிழிஞ்சு வைக்கிறது மூலமாக நம்மளுடைய தாய்ப்பால் சுரப்பு அப்படிங்கிறத கண்டிப்பாக 1 இயர் வரைக்கும் மெயின்டைன் பண்ணலாம். அப்போ அப்படி பிழிஞ்சு வைக்கக்கூடிய பாலை குழந்தைக்கும் கொடுக்கலாம், இல்லை நம்ம டொனேட்டும் பண்ணலாம். மில்க் பேங்க் மாதிரி இடங்களுக்கு தாராளமாக நம்ம டொனேஷன் பண்ணலாம். இவ்வளோ தாங்க தாய்ப்பால் கொடுக்கறது. சில பேருக்கு காம்புகள் சரியான அளவில் பொருந்திருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த ஒரு ப்ரொஜெக்ஷன் ப்ராப்பராக இருக்காது, இல்லைனா பெரிய காம்புகளாக இருக்கும், குழந்தையால் சரியாக பற்றி வச்சு குடிக்க முடியாது. அப்போ அவங்களுக்கெல்லாம் இதே பொசிஷன், இதே மாதிரி ஒரு லேட்ச் பொசிஷன் அண்ட் டெக்னிக் ஒத்து வருமா அப்படின்னா இதில் எடுத்த உடனே இந்த மாதிரி பொசிஷனில் வச்சு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த தாய்மார்கள் சரியாக கொடுக்க முடியாதனால பாலாடையில் ஊற்றுறது, இல்லை குழந்தை வெறும் காம்பு மட்டும் சப்பிக்கிட்டே இருக்கிறதுனால காயங்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் விளைவுகள்லாம் ஏற்படுது. இப்போ முதல்லையே காம்புகளை பார்த்து பரிசோதிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். காம்புகள் சரியாக இருந்தால் தான் அடுத்த பகுதியான பால் கொடுக்கறத பற்றி நம்ம யோசிக்க முடியும். சரி, இப்போ காம்புகள் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தாலோ இல்லை உள்வாங்கி இன்வெர்ட்டடாகவோ இருந்தாலோ என்ன பண்ணலாம்? தாராளமாக 1 or 2 days பிறந்த உடனேயே சரி பண்ண ஆரம்பித்து குழந்தைக்கு வச்சு கொடுக்க ஆரம்பித்தோன்னா தாராளமாக உடனே சரி பண்ணலாம், குழந்தைய நல்லா பால் குடிக்கும். இப்போ இவங்களுக்கு அண்டர் ஆர்ம் பொசிஷன் இந்த மாதிரி நேராக வச்சு இந்த கிரேடல் பொசிஷனில் வைக்காமல் அண்டர் ஆர்ம் பொசிஷன், அதாவது அக்கலுக்கு அடியில் குழந்தைய சப்போர்ட்டடாக பிடிச்சிக்கணும். அப்படி பிடிக்கும்போது குழந்தையோட தலை காம்புகளுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்கும். அப்போ ஈஸியாக குழந்தையால் காம்புகளை பிடிச்சிக்க முடியும். அந்த சமயத்தில் காம்புகளை யூ ஷேப்பில், அதாவது குழந்தை வாயோடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வச்சு கொடுக்கறது. பெரிய மார்பகங்கள் இருக்கிறவங்க, இந்த ஃப்ளாட் நிப்பில் இருக்கிறவங்க, இங்கே எல்லாமே இந்த யூ ஃபோல்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வச்சு கொடுக்கலாம். இது பெரும்பாலும் ஆப்ரேஷன் பண்ணாமவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண அம்மாக்கள் வந்து ஒரே நாளில் எழுந்து உட்காந்து கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குழந்தைய அம்மாவுடைய மார்பு மேலே போட்டு தான் குடிக்க வைப்பாங்க. அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி அம்மா வந்து குழந்தைய அணைச்சிக்கிற மாதிரி அண்டர் ஆர்மில் வச்சுட்டு காம்புகளுக்கு நேராக வாய் வைக்கும் பொழுது குழந்தையே தானாக தேடி பிடிச்சி கவி பிடிச்சிக்கும். அப்போ பிடிக்கும் பொழுது காம்புகளை இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சோன்னா குழந்தை நல்லா கவி பிடிக்கும். இந்த ஃப்ளாட் நெப்பில் இருக்கவங்களுக்கும் இதே மாதிரி பொசிஷனில் வச்சு நம்ம கொடுத்து பழக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா குழந்தையோடைய அந்த உறிஞ்சுதல் மூலமாக ஓரிரு நாட்களே அந்த காம்பு வந்து நார்மல் நிலைமைக்கு, நார்மலான அந்த பொசிஷனுக்கு வந்துடும். தாய்ப்பாலுடைய சுரப்பும் தடைப்படாத, குழந்தையுடைய அந்த நேரடியாக குடிக்கக்கூடிய அந்த ஒரு திருப்தி, அந்த ஒரு முழுமையான ஒரு நிறைவு கிடைக்கும். இன்வெர்டட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து காம்புகளை கையால் நீவி விட்டு வெளியில் எடுத்து விடணும். அவங்களுக்கு குழந்தையோடைய பற்றுதல் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடவே, இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே அம்மாவுடைய மார்பகங்களை உள்ளே தள்ளி வச்சு கொடுக்கணும். இப்போ நார்மலாக இந்த குழந்தைங்களுக்கு அந்த காம்பை சுற்றி இருக்கக்கூடிய கருப்பு பகுதி வர அளவுக்கு முழுமையாக வச்சு கொடுக்கும் பொழுது இந்த இன்வெர்டட் நிப்பில் இருக்கவங்களுக்கு அந்த யூ ஃபோல்டு, சி ஃபோல்டு அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரிலாம் மார்பகங்களை வந்து ஒரு மடித்து பிடிச்சு குழந்தை வாயை திறக்கும் போது அந்த காம்பை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிளாக் ஏரியாவோடு சேர்த்து முழுமையாக நல்லா டீப்பாக உள்ளே தள்ளிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை சக் பண்ண ட்ரை பண்ணும். கொஞ்சம் கொஞ்சமாக சக் பண்ணும்போது அந்த இன்வெர்டடாக இருக்கக்கூடிய நிப்பிள்ஸ் வந்து சீக்கிரமாக வெளியில் வந்துடும். இது மூலமாக ஈஸியாக பால் சுரக்க வைக்கலாம். இப்போது நீங்கள் இந்த 2 மெத்தட் மூலமாக உங்களுடைய காம்புகள் சரியாக இருக்கா, அது எப்படி சரி செஞ்சுக்கலாம், சரியாக காம்புகள் இருக்கிறவங்க குழந்தைக்கு சரியான பொசிஷனில் வச்சு பால் கொடுக்குறோமா, இந்த 2 விஷயங்களை நீங்களே சரி பண்ணிக்க முடியும். இதன் மூலமாக தாய்ப்பால் சுரக்கிறத கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும். இதுக்கு பேர் தான் நிப்ஸ் செல்ஃப் அசஸ்மெண்ட் டூல், நிப்பிள் இன்ஃபேண்ட் பொசிஷன் அண்ட் ஸ்டிமுலேஷன். ஸ்டிமுலேஷன் சொல்லும்போது அது இந்த பால் சுரப்பை எப்படி தக்க வச்சுக்கிறது. இரவு நேரங்களில் பால் சுரக்கிறதுக்கு தேவையான ஹார்மோன்கள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. அப்போ இரவு நேரம் பால் கொடுக்கறத அதிகப்படுத்திக்கணும். ஒரு முறை தான் நான் கொடுக்க முடியுது அப்படின்னா 2 முறை 3 முறை நீங்கள் கொடுக்கலாம். அந்த இரவு நேரங்களில் ப்ரோலாக்டின் அப்படிங்கக்கூடிய அந்த தாய்ப்பால் சுரப்புக்கான ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான ஒரே கீ குழந்தை கவ்வி குடிப்பதன் மூலமாக தான் இந்த ஹார்மோன்களை அதிகப்படுத்த முடியும். இந்த ஹார்மோன் சுரப்பு அதிகமாச்சுன்னா பால் சுரப்பு அதிகமாகும். பால் சுரப்பு அதிகமாக இருந்ததுன்னா உங்களால் குழந்தைக்கும் கொடுத்துட்டு எடுத்து வைக்கவும் முடியும். இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய தாய்மார்கள் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே வேலைகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நிறையவே இருக்குது. இல்லை வீட்டிலையே கூட குழந்தைக்கு தேவையான பொழுது ஓடி வந்து கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது தாய்ப்பால் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். நமக்கு கண்டிப்பாக எப்படி சுத்திகரிப்பு பண்ணணும்னு நல்லா தெரியும். சுடுதண்ணியில் சுத்திகரிப்பு பண்ணி வச்சுட்டு அந்த கண்டெய்னர்ஸில் தாய்ப்பால் ஃபுல்லாக பிழிஞ்சு வைக்கலாம். இது மூலமாக பால் சுரப்பு அதிகமாகும். குழந்தையுடைய முதன்மையான உணவு எப்பொழுதுமே காம்பில் குடிக்கிறது தான். உபரியாக வரக்கூடிய பாலை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வைக்கலாம். அது உங்களுக்கும் நல்லது. டொனேட் பண்ணும் பொழுது மற்ற குழந்தைகளுக்கும் அது எப்படி ஒரு பிளட் பேங்கில் இருக்கக்கூடிய பிளட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே மாதிரி தாய்ப்பாலும் பல சிக்காக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஸோ முதல்ல காம்பு நல்லா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ப்ராப்ளம்லாம் இந்த பொசிஷன் மூலமாகவே கரெக்ட் பண்ண முடியும். நீங்களே கரெக்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக நல்லா பால் கொடுக்க முடியும். கொடுக்கும்போது கண்டிப்பாக லேட்ச் நல்லா இருக்கா, ஆழமான பட்டுதல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. பால் கொடுக்கறது ரொம்ப ஈஸி. முயற்சி பண்ணி பாருங்கள். தாய்ப்பால் நல்லா கொடுங்க. தேங்க்யூ.